ம். ஏ கீபோர்ட்ல வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைட்ல பேப்பர்ஸ் டைப் இருக்கும். இல்ல பிரசன்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த பிரசன்டேஷன்ல நீங்க இந்த 16:9 இல்ல உங்களுக்கு வந்து பர்சனா வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு பர்சனா வந்து கம்மியான டீடைல்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஸ்லைட சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பாயிண்ட்ஸ். இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே மேம். இப்ப இதுல பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கலர்ஸ் இங்க இருக்கு இல்லையா கலர் இதை கொடுத்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு கிரேடியன்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கிரேடியன்ட் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் திஸ் இந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்சஸ் எடுத்துட்டு வரலாம். ஓகே மேம். இது நம்ம டூல்ஸ் என்ன டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகே மேம். ஸோ ஒன்ஸ் நீங்க பேக்ரவுண்ட் வந்து எந்த டிசைன்ஸ் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடுங்க. இது மாதிரி ஓகேங்களா? ஓகே பேக்ரவுண்ட் நீங்க மேம். செட் முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க உங்க அப்ளிகேஷன் இருக்குல்ல, உங்க அப்ளிகேஷன் நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போறீங்களோ அதுவே தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே நம்ம அந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே மேம். ஓகே. அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் ஐகான் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு லைப்ரரிஸ்ல வந்து போயிட்டு உங்களோட கலர்ஸ் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணி வச்சிருவோம். இந்த பிளஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் கலர் என்னவோ அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் பிராண்ட் கலர்ல பிரைமரி கலர்னு கொடுத்து சேவ் பண்ணிடுவோம். சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கலர் கோடோ இல்ல வேற எதுவும் நீங்க கொடுக்க தேவையில்ல. இங்க வந்து நீங்க பிளஸ் கிளிக் பண்ணி இந்த 4 டாட்ஸ் இருக்குல்ல இதை நீங்க கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு இங்க வந்துரும். ஓகே மேம். நீங்க அதை அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ப்ரொஃபைல் இமேஜ். ஓகேங்களா? ஓகே மேம். இந்த ப்ரொஃபைல் இமேஜ் நீங்க செட் பண்றதுக்கு ஒண்ணு நீங்க கூகுள்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே மேம். அவதார் இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்க அதுல இருந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் செட் பண்ணிடுங்க. இப்ப இது மாதிரிதான் நீங்க ஸ்கொயர்லோ இல்ல ரெக்டாங்கிளோ என்ன கொடுக்க போறீங்களோ ஒரு ஷேப் செலக்ட் பண்ணிட்டு இது கொடுத்துருங்க. கார்னர் ரேடியஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஓகே இடத்துல மேம். வந்து இந்த இடத்துல கார்னர் ரேடியஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் அண்ட் ஹைட் அண்ட் பொசிஷன் எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்து வச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே மேம். இது கொடுத்துட்டு உங்களுக்கு பார்டர் இல்ல ஸ்ட்ரோக் எஃபெக்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். ஸ்ட்ரோக்னா என்னன்னா உங்களுக்கு பார்டர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தெரியுதா? தெரியுது மேம். இப்ப எனக்கு ஒரு சைடு மட்டும்தான் எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரைட் சைடுல மட்டும் எனக்கு வேணும்ன்றத கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ரைட்டும் பாட்டம் மட்டும் வேணும். இப்ப இதுல வந்து கொடுத்துருக்காங்க தெரியுதா? சோ இந்த மாதிரி எஸ் எனக்கு மேம். ரைட் அண்ட் பாட்டம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? நீங்க அதுல போயிட்டு இப்ப ரைட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் 11 கொடுத்துருக்கோமா, சோ அதே மாதிரி பாட்டமுக்கும் நீங்க 11 கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டமும் வந்துடும். ஓகே மேம். தெரியுதா? தெரியுது மேம். ஓகே. இப்போ வந்து நம்ம இதே மாதிரி இங்க செட் பண்ணியாச்சா? இது இது வந்து உங்களோட டிசைன்ஸ்க்கு எப்படி வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க ஷேடோஸ் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஷேடோஸ் கூட நீங்க கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷேடோ கீழே தெரியும். ஓகேங்களா? இட்ஸ் அப் டு கம்ப்ளீட்லி உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நீங்க லேட்டரா கூட நம்ம பிராண்ட் எல்லாம் செட் பண்ணிட்டு டிசைன்ஸ் கூட நீங்க மாத்திக்கோங்க. ஓகே மேம். இப்ப இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ தீம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இவங்களோட வயர் ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுதா உங்களுக்கு? தெரியுது மேம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களோட பிராண்ட் கலர் 2 கலர் எடுத்துக்கோங்க. ஒன்னு பிரைமரி கலர், இன்னொன்னு வந்து செகண்டரி கலர். 2 கலர் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம பாக்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களோட பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவாங்க.
ஓகே மேம். இந்த இருக்குல்ல யூசர் பர்சனான்ற ஹெட்டிங் இங்க கொடுத்துட்டு இது டெக்ஸ்ட்ல வந்து நீங்க ஸ்டைல்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவாடா? ஸ்டைல்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு பிளஸ் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்னு இருக்கா? எஸ் மேம். நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க இது பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஒர்க் மாதிரி கிடைக்கும். அண்டர்லைன், அப்பர் கேஸ், லோவர் கேஸ். ஓகே மேம். இதுவே எனக்கு வெர்டிக்கலா வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும். ஓகே மேம். இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மேனுவலி, ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு லாஸ்டா இதை சென்டர் அலைன் பண்ணிடணும். ஏன் சென்டர் அலைன்னா சம்டைம்ஸ் நம்ம டெக்ஸ்ட் இப்படி கொடுப்போம்ல, கொடுக்கக்குள்ள உங்களுக்கு லெஃப்ட் அலைன் ஒரு கேரக்டர் வந்து போயிடும். ஓகே மேம். அதுக்காக நம்ம இதை கொடுப்போம். இது வந்து டெக்ஸ்ட் உங்களோட விஷ் தான், எப்படி வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ இதுல போட்டோஸ் எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வெளியே நீங்க சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இல்ல அப்படின்னா உங்க பிளக்இன்ஸ் இருக்குல்ல, ஃபைல்ஸ் போயிட்டு இந்த இடத்துல பிளக்இன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இனிஷியலி உங்களுக்கு வந்து நீங்க இப்போ புதுசா கிரியேட் பண்ணீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ பிளக்இன்ஸ்குள்ள போயிட்டு இங்க மேனேஜ் பிளக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து கண்டென்ட் ரீல்னு ஒரு ஒரு பிளக்இன் இருக்கும். இதே மாதிரி நிறைய பிளக்இன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அவதார், இமேஜஸ் அப்படி போட்டீங்கன்னா என்னென்ன பிளகின்ஸ் இருக்கோ எல்லாமே வரும். சிலது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மாதிரி இருக்கும். அதாவது பிரவுசர்ல நீங்க சைன் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சிலது நீங்க மேம். இதுல டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன் ரியல் டைம் நீங்க கம்பெனி சைட் நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மேம். தேர்ட் பார்ட்டிஸோட பிளகின்ஸ் வந்து டைப் பண்ண மாட்டாங்க. இப்ப இதை நான் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இமேஜா வேணும். ஓகேங்களா? இப்ப நான் ஏதாவது ஒரு பர்சன் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி என்னோட ஃப்ரேம்குள்ள அந்த இமேஜ் வந்து செட் ஆயிடும். ஓகே மேம். தெரியுதா? இதுவே நம்ம பண்ணி பண்ற மாதிரிமா மேம்? புரியல. இதுவே நம்ம வேற ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பண்ணாலும் செட் ஆயிடுமா மேம்? அதுவும் செட் ஆகும். அது எப்படி பண்ணணும்ன்றது நான் சொல்றேன். அது நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்தா பண்ண முடியாது. இதே மாதிரி எப்படி செட் பண்ணணும்ன்றது சொல்றேன். ஓகே மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இல்ல எனக்கு இமேஜ் வேண்டாம், நான் அவதாரா கொடுக்க போறேன் அப்படின்னா அவதார்ஸ் இதுல இருக்கான்னு பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதுல இல்லைன்னா திரும்பவும் நம்ம பிளகின்ஸ் போயிட்டு வேற பிளகின் சூஸ் பண்ணணும். சரி. இங்க இருக்கு இல்லையா அவதார்ஸ். சோ இது மாதிரி அவதார்ஸ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளகின்ஸ் வரும். இதை நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு அப்படியே ஓப்பன் ஆகுது. சோ இதை நான் கிளிக் பண்ணி வெறும் இந்த அவதார்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகேங்களா? இப்ப நீங்க கேட்ட மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி போட்டோஸ் இருக்கு. அதை நான் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது ஓகே மேம். ஆப்ஜெக்ட் ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல மேம். ஃபிக்மால? இல்ல மேம். சரி, ஓகே. இது நான் ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இது முடிச்சிட்டு. ஓகே மேம்.
சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும் நான் ஓவரால் அப்படியே நான் ஃபுல்லா டூல்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பட் நம்ம நீங்க ஃபிக்மா பண்ணக்குள்ள நான் இந்த இடத்துல சொல்றேன். ஓகே மேம். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இமேஜ் ஒரு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்ல ஒண்ணு இருக்கா? எஸ் மேம். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃபார் மேம். எக்ஸாம்பிள் இப்ப இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப இந்த இமேஜ் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்து இப்படி நீங்க ஹோவர் பண்ணக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ளூ லைன் ஹோவர் ஆகுது தெரியுதா? இதுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா மேம். இப்படி வரும்போது ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க போதும். ஓகே மேம். ஓகேங்களா? அதுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். பிளஸ் ஷேப்ஸ் ஏதாச்சும் நீங்க மாத்தணும்னா மாத்திக்கோங்க. இப்ப ஓகே மேம். கிளியரா அவங்க எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. கிளியர் மேம். நெக்ஸ்ட் நீங்க கண்டென்ட்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணனா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன என்ன டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட் இதெல்லாம் வேணுமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கும் லிஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன். இதை நீங்க கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு புல்லட்டின் ஆப்ஷன் வரும். ஓகே மேம். ஓகேவா? சோ நான் இப்ப ஒவ்வொரு ஆளா ஒரு கிளான்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இதை முடிச்சிட்டு நீங்க எப்படி அப்லோட் பண்ணணும் உங்களோட டாஸ்க. ஓகேங்களா? இதை முடிச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்கேஸ் எல்லாமே ஓகே, எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, சோ இது வந்து நம்ம ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஓகே மேம். ஃப்ரேம்னா என்ன? ஃப்ரேம்க்கும் குரூப்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஓகே. இது ஒரு இதுவும் இதையும் நான் இப்ப செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் யூஸ் பண்ணி இது கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணா ரெண்டுமே செலக்ட் ஆகும். அண்ட் கண்ட்ரோல் ஜி கொடுத்தனா குரூப் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு என்னால இது தனியாவும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இங்க எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? எஸ் மேம். எக்ஸ்போர்ட்ல நான் பிஎன்ஜின்னு கிளிக் பண்ணிட்டு நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணா எனக்கு இது தனியாவும் எக்ஸ்போர்ட் ஆகும். இன்கேஸ் நான் இப்போ இதுல வந்து சம் டெக்ஸ்ட் இதெல்லாம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே தனித்தனி எலிமெண்ட்ஸ். இந்த தனித்தனி எலிமெண்ட்ஸ நான் ஒரு ஃப்ரேம்ல போட்டு வைக்கிறது பேரு தான் வந்து இது வந்து ஒரு லே அவுட். ஓகேங்களா? சோ இது வந்து ஃப்ரேம்னு சொல்லுவோம். பட் ஓகே மேம். குரூப்ன்றதுனா நம்ம மர்ஜ் பண்ணி வைக்கிறோம். இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம மர்ஜ் பண்ணி தான் வைக்கிறோம். அது ஸ்டில் இட்ஸ் அ காம்போனன்ட். அதெல்லாம் காம்போனண்டா தான் இருக்கு, ஒரு பொருளா தான் இருக்குது. அது என்ன ஒரு ஓகே. ஸ்ட்ரக்சர்டா அது மாறல. ஓகேங்களா? பட் ஃப்ரேம்ன்றது என்னன்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகே இப்போ மேம். நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க எக்ஸ்போர்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ள நீங்க போட்ட எல்லா எலிமெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து வந்துரும். நீங்க எல்லாத்துக்கும் குரூப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா நான் சொல்லிடுறேன். எக்ஸ்போர்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுச்சா? நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோல்டர் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு எஸ் மேம். ஃபோல்டர் தெரியுங்களா? அதுல டாஸ்க்குள்ள நீங்க ஆட் பண்ணி ஓகே மேம். உங்க ஃபோல்டருக்குள்ள டாஸ்க்குள்ள யூஎக்ஸ் தனியா போட்டுருப்பேன் பாருங்க. யூஎக்ஸ் குள்ள நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கா, பிளஸ் இதுவும் வந்து ஃபைல் நேம் வந்து யூசர் பர்சனான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இன்கேஸ் நீங்க 2 பர்சனா கிரியேட் பண்றீங்கன்னா 1 and 2ன்னு சொல்லி அப்லோட் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபிக்மாவோட நம்ம மெயின் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஓகே. நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்கிரீன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். இது வந்து நீங்க ரீசென்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் நீங்க ரீசெண்டா பண்ண ஸ்கிரீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து லிஸ்ட் ஆகும். ரீசெண்டா பண்ண ஒர்க் எல்லாமே. ஓகே நெக்ஸ்ட் மேம். டிராஃப்ட்.
இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் நம்ம கிளாஸ் பார்க்கக்குள்ள. ஓகே மேம். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணதே உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரீ வச்சுட்டு நீங்க எத்தனை ஸ்கிரீன்ஸ் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டா நீங்க ஷேர் பண்ண ஃபோல்டரா ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர்ல வந்து 2 or 3 மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்க ஷேர் பண்ணக்குள்ள. ஓகே மேம். சோ இப்ப இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா டிசைன் ஆப்ஷன் இருக்கும், ஃபிக்ஜாம்ன்றது இருக்கும், ஸ்லைட்ஸ் இருக்கு, அண்ட் இப்போ வந்து இது நிறைய ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது 3 தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே மேம். டிசைன்றது இப்ப நீங்க இந்த நம்ம பர்சனா அண்ட் யூஐ ஸ்கிரீன்ஸ் எல்லாமே டிசைன் ஃபைல்ல தான் பண்ணுவோம். இந்த ஓகே மேம். ஃபிக்ஜாம்ன்றது என்னன்னா நம்ம யூசர் ஃப்ளோ எல்லாம் பண்ணுவோம்ல, யூசர் ஃப்ளோ, சைட் மேப், யூசர் ஜர்னி மேப், இந்த மாதிரி மேப்பிங் ரிசர்ச் ஒர்க் எல்லாமே ஃபிக்ஜாம் போர்டு யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். கார்ட் சார்ட்டிங், அஃபினிட்டி மேப்பிங், இது எல்லாத்துக்கும் ஃபிக்ஜாம் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா லாஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி நீங்க ஒரு டெமோ மாதிரி காட்டுறதுக்காக நம்ம ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சும்மா உங்க ஹேண்ட்ஸ் ஆன்காக. இப்ப ஓகே நமக்கு மேம். தேவை டிசைன் ஃபைல் தான். ஓகேவா? சோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்டியா ஒரு டிசைன் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து ஓகே மேம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் அண்ட் ப்ரோட்டோடைப்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு இப்ப வந்து நீங்க ப்ரோட்டோடைப் பத்தி உங்களுக்கு இப்ப தேவைப்படாது. இது வந்து நீங்க யூஐஸ் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் ஆக போகுது. நம்ம வந்து அப்ப டூல்ஸ் படிக்கக்குள்ள பார்ப்போம். ஓகே மேம். ஓகே. இது எல்லாமே நம்ம டூல்ஸ் படிக்கக்குள்ள பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான். உங்களோட ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? சோ அதோட பேக்ரவுண்ட் என்ன வேணும்ன்றது ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான். ஓகே மேம். அந்த கலர். அண்ட் இந்த சைடு வாங்க. லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் நேம். சோ இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் டூப்ளிகேட். சோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் அண்ட் அசெட்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஃபைல்ன்றது என்னன்னா இங்க உங்களுக்கு லிஸ்ட் ஆகுதுல இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைல்ஸ்னு இருக்கும். அசெட்ஸ்ன்றது என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற லைப்ரரிஸ். நான் சொன்னேன் தெரியுமா, நீங்க பிராக்டிகலி ஒர்க் பண்ணக்குள்ள கிளைண்டே வந்து உங்களுக்கு சில செட் ஆஃப் திங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்கன்னு. இப்ப மேம். போட்டோஸ், ஐகான்ஸ், அவதார்ஸ் இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன்ல. அது எல்லாமே வந்து லைப்ரரிஸ். அந்த லைப்ரரிஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். சோ நீங்க ஜஸ்ட் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு இந்த அசெட்ஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே மேம். ஈவன் நம்மளே வந்து யூஐ பண்ணக்குள்ள காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஒரே ஒரு பட்டன் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அந்த பட்டனை ஹோவர் பண்ணா எப்படி இருக்கணும், ஓகேங்களா, டிசேபிள்டா ஆனா எப்படி இருக்கணும், செலக்ட் பண்ணா எப்படி இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம கொடுப்போம். அது எல்லாமே உங்களுக்கு இதுலதான் ஸ்டோர் ஆகும். ஓகே மேம். இப்ப நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. எஸ் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்க்கு எத்தனை பேஜஸ், அதாவது இப்போ நீங்க செக் அவுட் பேஜ்னு ஒரு ஃப்ளோ இருக்குமா, ஹோம் பேஜ்னு ஒரு ஃப்ளோ எஸ் இருக்கும். மேம். கரெக்டா? எஸ் அண்ட் மேம். உமன் சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ இருக்கும். சோ அது மாதிரி செப்பரேட் ஃப்ளோ வந்து உங்க ஐடென்டிஃபிகேஷன் நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா இந்த பேஜஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சோ எத்தனை இது நீங்க ஓகே கிளிக் மேம். பண்ணீங்க அப்படின்னா பேஜ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிட்டே வரும். நீங்க பேஜ் நேம் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே மேம். நெக்ஸ்ட் இந்த லேயர்ஸ் தான் என்னன்னா நம்ம என்னென்னலாம் இதுல ஒர்க் அவுட் பண்றோமோ அது எல்லாமே உங்களுக்கு இதுல ஆட் ஆகும். இதுதான் லேயர்ஸ். ஓகே மேம். ஓகேவாடா? நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் ஓகே பண்றது மேம். எல்லாமே ஃப்ரேமா தான் பண்ணுவோம். நான் சொன்னேன்ல ஃப்ரேம்ல ஒர்க் பண்றதா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். சோ அப்ப அந்த ஃப்ரேம் சூஸ் பண்றதுக்கு வெறும் ஏ மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் வரும். இப்போதைக்கு நீங்க இந்த பிரசன்டேஷன் தான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? எஸ் நம்ம யூ மேம். ஆட் பண்ணாதான் நீங்க இந்த மொபைல் அண்ட் டேப் இல்ல டெஸ்க்டாப் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே. இப்ப இது நான் ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்றேன். சோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸ்கிரீன் வந்து தெரியறதுக்காக. ஓகே மேம்.
இப்ப வந்து இந்த சைடு உங்களுக்கு இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து போதும். நெக்ஸ்ட் நம்ம யூஐ எல்லாம் பார்க்கக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த லே அவுட் அலைன்மெண்ட் எல்லாமே. ஓகேவா? ஓகே மேம். இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து செலக்ட் ஒண்ணு இருக்கும், மூவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹேண்ட் டூல் ஒண்ணு இருக்கும், ஸ்கேல் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? எஸ் மேம். மூவ் நம்ம கிளிக் பண்ணனா இதை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் டூல்ன்றது இது சேம் அதேதான். ஓகே மேம். இப்ப இந்த ஸ்கேல் இருக்கு தெரியுமா, இது எங்க உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுதான் எனக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஒரிஜினல் சைஸ் வந்து இது. எனக்கு நான் இதை வந்து குட்டியாக்கணும். பட் எனக்கு இது வந்து எப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகக்கூடாது. ஓகே மேம். இப்போ நான் இப்படி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வித் ஐ மீன் வித் அப்படி இருக்கு, எனக்கு ஹைட் ஸ்ட்ரெச் ஆகுது தெரியுதா? எஸ் மேம். எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. நான் ஒண்ணு சின்னதாக்குறேன் அப்படின்னா ஆல் தி சைட்ஸ் எனக்கு அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் இப்போ என்ன சைஸ்ல இருக்கோ அந்த ஒரு ஷேப் எனக்கு மாறாம வரணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். சோ அந்த ஸ்கேலுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வீன்ற இது வந்து நீங்க யூஸ் பண்ணணும். சாரி, கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆரோ வருது. தெரியுதா டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? நீங்க நார்மலா வைக்கக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் ஆரோ தான் இருக்கும். நீங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது தெரியுதா? இந்த ஆரோ தெரியுதாடா? ஹலோ? ஹலோ, தெரியுது மேம். ஆ இப்ப நீங்க கே பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டபுள் ஆரோ வந்து எனேபிள் ஆகும். சோ அந்த டபுள் ஆரோ எனேபிள் ஆகும்குள்ள உங்களுக்கு இந்த ஸ்டைல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே லிஸ்ட் ஆகாது. ஓகே மேம். ரீசன் இது வந்து ஸ்கேலிங்ல இருக்கு. இப்போ நீங்க வந்து குட்டியாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்ப எப்படி ஒரு ஷேப் கொடுக்குறீங்களோ அந்த ஷேப் அப்படியே தான் இருக்கும், ஸ்ட்ரெச் ஆகாது. ஓகே மேம். நீங்க எப்படி இழுத்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் இதை முடிச்சிட்டு நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வி இருக்குல்ல, வி பிரஸ் பண்ணணும். நான் அப்படியே நார்மலாவே ப்ரெஸ் பண்ணுமா மேம்? ஆமா, நார்மலா நீங்க கண்ட்ரோல்ல இதை கொடுக்க வேண்டாம். விண்டோஸ் தானே யூஸ் பண்றீங்க? எஸ் மேம். அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன இந்த கே, ஏ, பி இது எல்லாமே நீங்க நார்மலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகேங்களா? இப்ப லேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம்குள்ளதான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு பாத்தீங்களா? எஸ் மேம். இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இதுல மோஸ்டா நம்ம யூஸ் பண்ண போறது ஃப்ரேம், இந்த செக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். செக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நான் சொன்னால உங்களுக்கு மல்டிபிள் ஃப்ளோஸ் இருக்குன்னு. எஸ் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வந்து செக் அவுட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு செக் அவுட் ஃப்ளோக்கு பண்ண ஸ்கிரீன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரேம் என்னன்னா இப்போ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரேம். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து உங்களோட சைஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரேம் எனக்கு வேணும். ஓகே இப்ப மேம். ஃப்ரேம்ன்றது இங்க டிஃபால்ட்டா என்ன இருக்கு, அந்த மொபைல்ல டேப், டெஸ்க்டாப் இதெல்லாம் டிஃபால்ட்டா இவங்க கொடுத்துருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு நீங்க ஓனா ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணனா இந்த ஃப்ரேம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இப்ப ஓகே. இதுக்குள்ள நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா இது இன்னொரு செப்பரேட் ஃப்ரேமா ஆகி பாருங்க. தெரியுதா? தெரியுது மேம். ஆல்சோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தனியா இருக்கு. நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு ஆப்ஜெக்ட, பட் ஃப்ரேம் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணல. ஆனா இதை எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃப்ரேமா வேணும். ஓகேங்களா? பட் நீங்க கிரியேட் பண்ண மறந்துட்டீங்க. அப்படி நீங்க என்ன பண்ணலாம்னா இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் செலக்ஷன் இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது ஃப்ரேம் ஆகிடும். தெரியுதா? தெரியுது மேம். ஓகே, சோ இது வந்து அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் திங். இப்போ இது வந்து ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டா, இதுல இந்த 4 டாட்ஸ் இருக்குல்ல, இதை நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்னர் ரேடியஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே மேம். இப்போ இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வரும்.
சோ இது எதுக்காக அப்படின்னா நீங்க இத வந்து நீங்க எந்த ஷேப்புக்கு வேணாலும் மாத்தலாம். ஓகே மேம். இப்ப இது பென் டூல் இருக்கு. எனக்கு ஒரு வேவ் மாதிரி எனக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. இது நான் இப்ப கிளிக் பண்ணிட்டு இந்த பெண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வேவ் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே சோ மேம். இது வந்து அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ நீங்களே வந்து மாத்திக்கலாம். ஓகே மேம். ஓகேங்களா? இது இது வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டும். ஓகே மேம். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க பண்ணக்குள்ள. ஈவன் உங்களோட பர்சன் இதுக்கு கூடமே நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஓகே இது மேம். நீங்க ரெடி பண்ணிட்டு இங்க டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் வந்து உங்களுக்கு லுக் நல்லா இருக்கும். நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பாப்பீங்கல்ல, சோ அந்த மாதிரிதான். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைன். சோ லைனுக்கு பெருசா எதுவும் இல்ல. இது மாதிரி லைன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் லைன்ஸ்ன்றது இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, இது நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சாலிட் லைன் வேணுமா இல்ல இந்த மாதிரி டாட் டாட் லைன் மாதிரி வேணுமான்றதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே மேம். நெக்ஸ்ட் பிரஷ். இது மாதிரி எந்த மாதிரி லைன்ஸ் வேணும்ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே மேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆரோ. ஸோ ஆரோவும் உங்களுக்கு பெருசா எதுவும் இருக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ்ன்றது நம்ம சர்க்கிள் யூஸ் பண்றதுக்காக பண்ணுவோம். இந்த சர்க்கிளுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட் தெரியுதா, இதுக்கு பேர் வந்து ஆர்க். இதை நீங்க இப்படி டிராக் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆர்க் வந்து கட் ஆகும். ஒரு ஸ்லைசஸ் வந்து கட் ஆகும். இப்ப நீங்க டிராக் பண்ணி எடுத்துட்டு வர போல தெரியுதா? சோ இது உங்களோட தெரியுது டிசைன்ஸ்க்கு மேம். ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு இந்த இது ஆர்க் தெரியுதா உங்களுக்கு அட்ஜஸ்டபிளா இருக்கு. சோ அது ஏன் அட்ஜஸ்டபிளா தெரியுது மேம். இருக்குன்னா, இப்ப இதை நான் இங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த சென்டர்ல இருக்குல்ல, இதை நான் இப்ப டிராக் பண்றேன். சோ நிறைய ப்ராக்ரஸ் பார்லாம் பாத்திருக்கீங்களா, இந்த சர்க்குலர் ஸ்பின்னர், சர்க்கிள் ப்ராக்ரஸ். சோ அதுக்கெல்லாம் இந்த எஸ் மாதிரி மேம். யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். இது வந்து சர்க்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிகன். பாலிகன்றது ஆப்வியஸ்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் சேஞ்சஸ் மல்டிபிள் ஃபார்ம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்றது. இந்த டாட் எதுக்காகனா கவுண்ட். இட் இன்க்ரீஸ் த கவுண்ட். ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னா ஷேப் சேஞ்ச் ஆகும். எஸ் மேம். தெரியுதா? இது தெரியுது மேம். எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்குமே நீங்க டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஓகே ஆப்ஜெக்ட்டுக்குமே இது மேம். அப்ளிகபிள் ஆகும். எக்ஸப்ட் லைன்ஸ்க்கு மட்டும் அது வராதுன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாத்துக்குமே வரும். ஓகே மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டார். சேம் ஸ்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் அட்ஜஸ்ட் ஆகும் அண்ட் கவுண்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா அந்த பிரெத் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அந்த ரேஷியோவை. ஓகே மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இது பார்த்தல இமேஜ் அண்ட் வீடியோன்றது நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து இமேஜ் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ண முடியும், வீடியோவை ஆட் பண்ண முடியாது. ஓகே மேம். பெய்டு வெர்ஷன்ல வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பென் டூல். பென் டூல் வந்து நீங்க உங்களோட ஓன் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் நம்ம இதுல ஒரு அந்த டபுள் கிளிக் கொடுத்து பார்த்தோம்ல, சோ அதே எஸ் மாதிரிதான் ஒர்க் மேம். ஆகும். ஓகே மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பென்சில் இருக்கும். பென்சில் மோஸ்டா யூஸ் பண்றது இல்ல. அண்ட் டெக்ஸ்ட் பார்த்தாச்சு. டெக்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே டைப் பண்ண வேண்டியதுதான். ஓகே மேம். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் அசைன் பண்றாங்க, இல்ல சம்திங் சேஞ்சஸ் பண்ணணும், இந்த ஷேப் மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணலாம், இல்ல உங்க மெயில் ஐடி போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகேங்களா? அதுக்காக அந்த பர்பஸ்க்காக கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கம்யூனிட்டி. சோ இது எதுக்காகனா நம்ம இப்ப இந்த பிளகின்ஸ் யூஸ் பண்றோம்ல, இந்த பிளகின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசெட்ஸ். ஓகே,
அசெட்ஸ் யூஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மோட். ஸோ இந்த டெவலப்மெண்ட் மோட் வந்து நம்ம ஃபுல்லா ஃபிக்மா பார்க்கக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஓகே உங்களுக்கு இது மேம். தேவையில்ல. இப்போதைக்கு இது மட்டும் போதும். உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு ஓகே. ப்ராஜெக்ட் வந்து சென்டர் அலைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை எடுத்துட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து இங்க காட்டும், லைன்ஸ் காட்டும். சோ இதை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காமா? மேம் இது சேவ் பண்றதுலாம் எப்படி மேம்? இது ஆட்டோ சேவ் தான்டா. இது கிளவுட்லயே உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகே மேம். நீங்க பேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இது நீங்க பண்ணிட்டு நீங்க ஈவன் நீங்க பேக் வந்தாலுமே உங்க ஃபைல் அப்படியே தான் இருக்கும். ஆனா நெட்வொர்க் இருக்கணும், அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இப்ப நம்ம பண்ண ஃபைல் இதுதான், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். ஓகே மேம். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகே மேம். நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க மேல காட்டும் அன்சேவ்டு ஃபைல்ன்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகே மேம். இது இங்கே இது நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ற பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டவுன்லோட்ஸ் சேவ் ஆயிடும். ஓகே மேம். ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டா மேம்? ஆமா, இப்ப இது நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணிட்டு ம். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்க இது பண்ணிக்கலாம். ஜேபிஜி, பிஎன்ஜி, ஒரு எஸ்விஜி, பிடிஎஃப் எப்படி வேணுமோ. இப்ப நம்ம பிஎன்ஜியா கொடுத்துட்டு நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தெரியுதா? எனக்கு பிஎன்ஜின்றது சரி. என்னது, போட்டோவாவே எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகே மேம். ஓகேங்களா? ஆக்சுவலி நீங்க முடிச்சிட்டு இந்த மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே மேம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுச்சா எப்படி எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னு? எஸ் மேம். ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு பிஎன்ஜி கிளிக் பண்ணீங்க மேம். ஓகே. ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ்க்கா? நீங்க இது ஃப்ரேமோட நேம் கூட நீங்க மாத்திக்கலாம். இப்போ நீங்க யூசர் பர்சனா பண்றீங்கன்னா இங்க நீங்க யூசர் பர்சனான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே மேம். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் சேஞ்ச். ஓகே மேம். மேம் நீங்க ஒரு வெப்சைட் சொன்னீங்களா மேம்? என்னமா? ஒரு வெப்சைட் சொன்னீங்களா மேம்? இருக்குடா, போட்டோஸ்க்கா? ஆ எஸ் மேம். இது இங்க பிளகின்ஸ் போனதா? இல்ல மேம், பில மறந்துச்சு மேம் அந்த பேரு. லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண பிஹேன்ஸா? எஸ் மேம். ஓகே மேம். பிஹேன்ஸ் தான். நீங்க அதுல லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க முடிச்சுட்டு போர்ட்ஃபோலியோ அதுல தான் அப்லோட் பண்ணணும். ஓகே மேம். ஒன்றும் இல்ல, ஜிமெயில் கொடுத்தாலே லாகின் ஆயிடும். ஓகே மேம். ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. மீட்டிங் கட் ஆக போகுது. ஓகே மேம். சரி, ஓகே. நீங்க பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ, பாய். பாய் மேம்.